ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாத்ரி விலாக்ஸ் 2025. ஒரு நாள் கடல் மீன் வாஸ்து மீன்களை பார்த்துட்டு கடவுள்கிட்ட கேட்டுச்சான், என்னையும் இந்த மாதிரி வாஸ்து மீனாகவே நீ படைச்சிருக்கலாம், என்னையும் கடல் மீனாக படைச்ச. ஏன்னா கடலில் நான் ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப போராடி பெற வேண்டியதாக இருக்குது. என்னோட அன்றாட உணவு தேடல்லேருந்து தொடங்கி என்னை விட பெரிய சைஸ் மீன்கள் கிட்டேருந்து என்னோட உயிரை காப்பாற்றிக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் போராட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த மீன்களுக்கு எல்லாமே சுலபமாக கிடச்சிருது. வேலைக்கு சாப்பாடு கிடச்சிருது, எந்தவித போராட்டங்களும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு வருது. ஆனால் இந்த மாதிரி என்னை படைக்காமல் என்னை மட்டும் ஏன் கடல் மீனாக படைச்ச அப்படின்னு கேட்டப்போ கடவுள் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. அந்த மீன்களுக்கு என்னதான் எல்லாமே சுலபமாக கிடைச்சிட்டாலும் அதுக்கான சுதந்திரம் அப்படின்றது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது. நீ உனக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் நீ பயணம் செய்யலாம். உன்னோட சுதந்திரம் அப்படின்றது அந்த கடல் மாதிரி எல்லையற்றதாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். பெரிய பெரிய பிளெஸ்ஸிங்ஸை கடவுள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த சின்ன மீன்கள் இருக்கிற அந்த கண்ணாடி பாக்ஸ் மேலே தான் நம்மளோட கவனம் இருக்குது. அதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட புலம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.